வணக்கம் நண்பர்களே, முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சோமரிங்களா? முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு வேண்டுகோள் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பேஜ் தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம பேஜை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருக்கு. ஸோ இது வரைக்கும் கொடுத்த ஆதரவு திரும்பவும் வந்து அதே மாதிரி திரும்பவுமே எங்களுக்கு கொடுக்குமாறு தாழ்வன்போட கேட்டுக்கொள்கிறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் தான் நம்மளே ஃபோட்டோ பெயிண்டர். இந்த அப்ளிகேஷன் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நம்மளுடைய ஃபோட்டோக்கள் அதை வந்து நம்ம எந்த ஒன்று எடுத்தாலும் சரி, அது இல்லை அப்படி இல்லை நம்மளோட ஆல்பத்தில் இருக்கிற ஃபோட்டோ வந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து ஆயில் பெயிண்டிங் மாதிரி மாற்றிக்கலாம் நம்மளே. ஸோ அது எப்படின்னு சொல்லி தரேன். ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் எங்கள் வீடியோக்கு மேலே கொடுத்துருப்போம். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு போட்டு ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதில் பாருங்கள் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, எடிட்னு போட்டுருக்குங்களா, அதில் டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிட்டு ஆல்பம் இருக்குல்ல, ஆல்பம்கிட்ட டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபோட்டோஸும் வரும். ஸோ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து எல்லாமே செய்து காட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஏற்கனவே நான் செய்து வைத்திருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு காட்டி தரேன். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலராக மாறிடும். ஸோ இந்த ரெட் கலர் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்த வந்து ஆயில் பிரிண்டிங்கை மாற்றாமல் சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி ஒன்றும், எந்த இடம் வந்து பிரிண்ட்டு அதாவது வந்து ஆயில் பிரிண்டிங் மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு இந்த கலர் தான். ஓகேங்களா, இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து இப்போ இந்த ரெட் கலராக இருக்கிற இடத்துல வந்து ஆயில் பெயிண்டிங் மாதிரி மாறாது. ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். அந்த ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங்காக மாறும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம் நண்பர்களே. ப்ளூ கலரில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஆகாது மறுபடி. ஓகேங்களா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த செகண்ட் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து நான் வந்து இதை வந்து செய்து காட்ட முடியாததுனால நான் வந்து ஏற்கனவே செய்து வச்சுருக்கேன், அதை வேணால் உங்களுக்கு காட்டி தரேன். ஓகேங்களா, பாருங்கள், நான் ஒரு 2 ஃபோட்டோ வந்து செய்து வச்சுருக்கேன். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் செய்து வச்சது தான். ஸோ இதை விட நீங்கள் அருமையாக சூப்பராக வந்து நீங்கள் வந்து இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம் நம்மளே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து ஆயில் பெயிண்டிங் மாதிரி மாற்றிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ பாருங்கள், இது அதே மாதிரி ஆயில் பெயிண்டிங் மாதிரி அப்படியே பெயிண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவெல்லாம் மாற்றிக்கலாம் நம்பர்களே. ஸோ இது வந்து இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னமும் சூப்பராக அதில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு மட்டும் ரெண்டு இது மட்டும் செய்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரு அதாவது ஒரு பார்ட்டை நம்ம அழிக்கணும்னா அதையும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அது பாருங்கள், கீழே இருக்கு பாருங்கள், ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஆல்பத்துக்கு போகும். ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு இதில் அதே மாதிரி உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த குழந்தை போட்டா இருக்குது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா குட் நைட்னு போட்டிருக்குங்களா, மேலே குட் நைட்னு போட்டுருக்குதா. ஸோ அதை நான் இப்போ அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோடு மாதிரி வரும். ஸோ செகண்டாக இருக்கிறது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அழிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெட் கலராக வந்து இதுவே பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு மூணாவதாக இருக்கிறது வந்து டச் பண்ண வேண்டாம். அதை டச் பண்ணிங்கன்னா இதை மார்க் மட்டும் அழிக்கிறது. நாலாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பிரிண்டர்ஸ் திங்கிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்தது அந்த நேமு அப்படியே வந்து அதை அழிச்சிருச்சு. நம்பர்களே, இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு தேவையானது மாதிரி எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நாலாவது இருக்குது பார்த்தீங்களா, கீழே காலேஜ், அதையும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோக்களை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோக்களை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு ஃபோட்டோ, இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பெருசு வேணுமா கிராஸாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதில் வந்து டெக்ஸ்ட் வேணும்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் இன்னொரு ஃபோட்டோ ஜாயின் பண்ணணும்னா அதை ப்ளஸ் டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ மறுபடியும் அதில் வந்து நீங்கள் கொண்டாந்து இன்னொரு ஃபோட்டோ கூட வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அருமையாக வந்து செய்து வச்சுக்கலாம் நண்பர்களே. ஸோ இது ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக எல்லா நண்பர்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து நான் செய்து காட்ட முடியாது. செய்து காட்டணும்னா எனக்கு வந்து டைம் ரொம்ப இழுக்கும். ரொம்ப நேரம் வீடியோ போச்சுன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, யாருன்னு நல்லா தெரியும். அதனால் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஆதரவுகளை நீங்கள் தெரிவிங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனோட சந்திப்பு வேறு. இது ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ், நான் GSK. பாய்.